அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் மாயை வலிக்கு அழுங்கல் என்ற தலைப்பில் கீழ் வரும் 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். கொடிய வெம்புலி குணத்தினேன் உதவா கூவம் நேர்ந்துனேன் பாவமே பயின்றேன் கடிய நெஞ்சினேன் குங்குமம் சுமந்த கழுதையேன் அவப்பொழுதையே கழிப்பேன் விடியும் முன்னரே எழுந்திடாது உறங்கும் வேடனேன் முழு மூடரில் பெரியேன் அடியேன் ஆவதற்கு என் செய்ய கடவேன் அப்பனே என்னை ஆண்டு கொண்டு அருளே. இதுதான் இந்த 5வது பாடல். இதில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொடிய பண்புகளை உடைய புலியின் குணங்களை உடைய நான் பயனில்லாத கிணற்றைப் போல பாவங்கள் பல செய்பவனாகவும் கடுமையான நெஞ்சம் கொண்டு குங்குமம் சுமந்த கழுதையாக வீண் பொழுது கழிப்பவனாகவும் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்திடாது உறங்கும் செயலை செய்பவனாகவும் மூடர்கள் கூட்டத்தில் பெரிய மூடனாகவும் இருக்கும் இத்தகைய நான் நினது அடியவனாக ஆவதற்கு என்ன செய்வேனோ என் அப்பனே என்னை ஆண்டு கொண்டு அருளே அப்படின்னு சொல்லி, இதுலேயும் நமது இந்த இலி குணங்களை எல்லாம் அவருடைய குணங்களாக எடுத்துக்கொண்டு இப்படியெல்லாம் இருந்தால் நாம் அருள் பெற முடியாது என்ற அந்த எண்ணத்தினால இறைவனிடம் இவங்களையெல்லாம் நீ அருள் செய்து அவங்களையும் கடை தேற்றுவாயாக அப்படின்னு சொல்லி அது ஒரு விண்ணப்பமாகவே வைக்கிறாங்க. சரி, அப்போ இதில் உள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது கொடிய பண்புகளை உடைய அந்த புலி மாதிரி உள்ள அந்த குணமாவோட இருக்கேன், பயனில்லாத அந்த பாவ கிணற்றில் இருக்கேன் அப்படின்றாங்க. இதில் இந்த பாவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. வள்ளல் பெருமான் பாவங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அருள் நெறி அப்படின்ற தலைப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நாம் என்னென்ன பாவங்கள்லாம், அதாவது என்னென்ன பாவங்கள் செய்தால் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாகும், அதை தீர்க்கிறதுக்கு வழியும் சொல்லியிருக்கிறாங்க. அதை தீர்க்காமல் விட்டால் அடுத்த பிறவி என்னென்ன மாதிரிலாம் பிறப்போம் அப்படின்னு கூட தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, நன்மைனா என்ன, தீமைனா என்ன அப்படின்னு கூட இந்த அருள் நெறின்ற தலைப்பில் உரைநடை பகுதியிலேயே சொல்லியிருக்கிறாங்க. அதை ஃபுல்லாக இப்போ நான் படிக்க போகிறேன். மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் படிக்கிறத வள்ளல் பெருமான் எப்படி எழுதியிருக்கிறாங்களோ அதை அப்படியே படிக்க போகிறேன். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். ரொம்ப தெளிவாக இருக்குது. பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, அதை எப்படி தவிர்த்து கொள்ளணும், தவிர்த்து கொள்ளாவிட்டால் அடுத்த பிறவியில் நாம் எப்படி பிறப்போம் அப்படின்றதும் கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்புறம் மீதி உள்ள விஷயம், கடிய நெஞ்சினேன் குங்குமம் சுமந்த கழுதையேன் அவப்பொழுதையே கழிப்பேன் விடியும் முன்னரே எழுந்திடாது உறங்கும் வேடனேன். சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும்னு சொல்கிறாங்க வள்ளல் பெருமான். அதை உரைநடை பகுதியில் நித்திய கரும விதியில் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நான் படிக்க போகிறேன். சாதாரண விதியில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, சிறப்பு விதியில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அருள் நெறின்ற தலைப்பில் வள்ளல் பெருமான் பாவங்களை போக்குவதற்கான வழிகளையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை படிக்கலாம். சரி, முதல்ல நான் நித்திய கரும விதிக்கு போகிறேன். நித்திய கரும விதியில் மிக தெளிவாக சாதாரண விதியில் முதல் பாயிண்ட்டு அதுதான். சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து விபூதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே போட சொல்கிறாங்க.
இதே வந்து வைகைரை துயிலெழு அப்படின்னு சொல்லி ஆத்திச்சூடி சொல்லுது. பதார்த்த குண சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூல் வந்து என்ன எப்படி சொல்லுதுன்னா, புத்தி அதற்கு பொருந்தும் தெளிவளிக்கும் சுத்த நரம்பினர் தூய்மையுறும் பித்து ஒளியும் தாளவழி வாத பித்தம் தத்த நிலை மண்ணுமதிகாலை விழிப்பின் குணம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிகாலையின் விழிப்பினால் புத்தி மனத்துடன் பொருந்தும், தெளிவு உண்டாகும், நரம்புகள் எல்லாம் சரியான நிலையை அடைந்து தூய்மையை அடையும், வாத பித்த சிலேத்துமங்கள் தத்தம் நிலையில் சேரும். சரி, இது வந்து அதுக்கு அர்த்தம். சரி, இப்போ அடுத்து சிறப்பு விதியில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நித்தியம் சூரிய உதயமாக 5 நாழிகைக்கு முன்னே நித்திரை நீங்கி எழுந்திருத்தல். அதாவது 5 நாழிகைனா 2 மணி நேரம். இங்கே வந்து முதல்ல வந்து சாதாரண விதியில் சொன்னாங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும்னு சொன்னாங்க. சிறப்பு விதியில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி 5 நாழிகைக்கு முன்னாடி அப்படின்றாங்க. அதாவது சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. சரி, இப்போ 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 4 மணி எந்திரிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே சிறப்பு விதியில் கடைசியில் 19வது பாயிண்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா, 15 நாழிகை தொட்டு 22:30 நாழிகை பரியந்தம் மெல்லன தூங்கல் அப்படின்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இரவு 12 மணி முதல் 3 மணி வரை, அதாவது 12, 1, 2, 3 மணி நேரம் தான் தூங்க சொல்கிறாங்க. அப்போ 3 மணிக்கு இங்கே எந்திரிக்க சொல்கிறாங்க. அதே சிறப்பு விதம் முதல்ல சொல்கிறாங்க சூரிய உதயம் ஆகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கன்னு சொல்கிறாங்க. அதுலேயே 19வது பாயிண்டில் உறக்கம் வந்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 மணிக்கு எந்திரிக்கணும்னு அர்த்தம். இது வந்து உறக்கத்தை பற்றி வள்ளல் பெருமான் சொன்ன இந்த விதிகள். சரி, இதோட நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இந்த அருள் நெறின்ற தலைப்பில் வரக்கூடிய பாவ புண்ணியங்களை பற்றிய விளக்கம். சரி, உரைநடை பகுதி 4 என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அருள் நெறி. திருச்சிற்றம்பலம். கடவுளது திருவருளை எவ்வாறு பெறக்கூடும்? அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. ஆதலால் சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல் சிறிய தயவாகிய ஜீவ தயவை கொண்டு பெரும் தயவாகிய கடவுளர்களை பெற வேண்டும். சரி, அக்கடவுள் தயவாகிய அருள் எத்தன்மை உடையது? நமது ஆன்ம அறிவாகிய புத்தி தத்துவத்தினுக்கு நன்மை தீமையை விளக்கி காட்டுவதாகவும், வேத ஆகம கலைகளை கொண்டு நன்மையாதிகளை விதிப்பதாயும், அறிபவர்களின் தரத்திற்கு ஒத்ததாயும், அறிபவர்கள் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த வண்ணமாயும் உள்ளது. அத்தன்மையான அருள் பிண்ட அண்டத்தில் எவ்வண்ணமாய் விளங்குகின்றது? காண்பார் காணுமிடம், காணப்படுமிடம், அறிவார் அறியுமிடம், அறியப்படுமிடம், தூண்டுவார் தூண்டுமிடம், தூண்டப்படுமிடம், சுவைப்பார் சுவைக்குமிடம், சுவைக்கப்படுமிடம், அனுபவிப்பார் அனுபவிக்குமிடம், அனுபவிக்கப்படுமிடம், கருதுவார் கருதுமிடம், கருதப்படுமிடம், முகருவார் முகருமிடம், முகரப்படுமிடம், கேட்பார் கேட்குமிடம், கேட்கப்படுமிடம் முதலியவையாய் விளங்கும். இவ்வண்ணம் விளங்கும் அருளை நாம் பெறுவதற்கு உபாயம் என்ன? புத்தி தத்துவத்தால் நன்மை தீமையை தீர விசாரித்து நன்மையே உருவாய் விளங்கும் பெரியோரை துணை கொண்டு அவரால் கட்டளையிடும் திருப்பணியை கைக்கொண்டு இடையறாது செய்யில் அருளை பெறலாம். நன்மை தீமை என்பவை யாவை? அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்கிறாங்க. நன்மை தீமை என்பவை புண்ணிய பாவம். புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் துக்கமாயும் பின் சுகமாயும் விளங்கும். பாவம் என்பது ஆரம்பத்தில் சுகமாயும் பின் துக்கமாயும் இருக்கும். நான் சொன்னது படித்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க?
புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு அடைகின்றன. இங்கே தான் வந்து மிக சிறப்பாக சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய அந்த இதெல்லாம் பாருங்களேன், மிக தெளிவாக நான் படிக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளுமே தெளிவாக சொல்லிட்டு வருது. என்ன வள்ளல் பெருமான் சொல்கிறோமோ அதை அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு அடைகின்றன. மனம், வாக்கு, காயம் என்னும் 3 அடையும். மேலும் மனத்தினிடத்தில் 4 வகையும், வாக்கினிடத்தில் 4 வகையும், சரீரத்தினிடத்தில் 4 வகையும் ஆக 12 வகையாய் நம்மை அடையும். இது புண்ணிய பாவங்கள். அவையாவன: மனத்தினால் பரதாரக மனம் பண்ண நினைத்தல், அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல், அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல், முடியாத காரியங்களை நினைத்து அந்த காரியம் அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பொறாமை அடைதல். இவை 4 மனத்தினால் செய்யும் பாவங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மனத்தினால 4 பாவங்கள். அது என்ன பாவம்னு சொல்லிட்டாரு. அடுத்து வாக்கினால் சொல்லும் பாவங்களை சொல்ல போகிறாங்க. வாக்கினால் பொய் சொல்லல், கோட்சொல்லல், புறங்கூறல், வீணுக்கு அழுதல். இவை 4 வாக்கினால் உண்டாகும் பாவங்கள். அடுத்து வந்து தேகம், அதாவது சரீரத்தினால் உண்டாகும் பாவங்கள். தேகத்தினால் பிறர் மனைவியை தழுவுதல், புசிக்கத்தகாத வேத விரோத ஆகாரங்களை புசித்தல், அந்நியர்களை இம்சை செய்தல், தீங்கு செய்பவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல். இந்த 4 தேகத்தினால் உண்டாகும் பாவங்கள். இவை போன்றவைகளை தவிர்த்து அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல், பொறாமை அடையாது இருத்தல், அந்நியர் சொத்தை தனதாக்க எண்ணாது இருத்தல், தனது மனைவி தவிர அந்நியமான பெண்களை தாய், சகோதரி முதலியவர்களாக சிந்தித்தல். இவை மனத்தால் வரும் புண்ணியங்கள். பொய் சொல்லாமை, கோட்சொல்லாமை, இன்சொல்லாடல், தோத்திரம் செய்தல். இவை 4 வாக்கினால் உண்டாகும் புண்ணியங்கள். அந்நியர்களுக்கு தீங்கு உண்டாகுங்கால் விலக்கல் முதலான நன்மையான கிருத்தியங்கள் எல்லாம் தேகத்தினால் உண்டாகும் புண்ணியங்கள். அப்படின்னு எது பாவம் எது புண்ணியம், எத்தனை விதமான பாவங்கள் வாக்கினாலும், அதாவது வாக்கினாலும், தேகத்தினாலும், மனத்தினாலும் 4 நாள் 8 நாள் 12 பாவங்களை சொல்கிறாங்க. இப்போ சொன்னவங்க அடுத்து அறிந்து செய்த பாவங்களும் அறியாது செய்த பாவங்களும் எவ்வாறு நீங்கும். அதுக்கு அவரே சொல்கிறாரு, அறிந்த பாவங்கள் செய்தபின் தனக்கு பாவம் செய்ததாக எவ்வகையிலாவது தெரிந்தபின், நாம் பாவச் செய்கையை முன்னமே தெரிந்தும் மோகத்தாலும் மறதியாலும் அபிமானத்தாலும் அகங்காரத்தாலும் செல்வ செருக்காலும் தாக்ஷண்ய உடன்பாட்டாலும் உணவு பற்றியும் புகழ் பற்றியும் வழக்கம் பற்றியும் செய்துவிட்டோமே என்று பச்சாதாபப்பட்டு பெரியோர்களை அடுத்து அவர்களால் நியமனம் செய்யப்படும் பிராயச்சித்தங்களை கைக்கொண்டு அவ்வண்ணம் இச்சரீரத்தை தவத்தாலும் விரதத்தாலும் இளைக்கச் செய்வதுமன்றி யாத்திரையாதி மேற்கொண்டு புண்ணிய ஸ்தலங்களில் சென்று வசித்து இயன்ற அளவில் அன்னவிரயம் செய்தால் நீங்கும். மேலும் சக்தியற்றவர்களாயும் வார்த்திகர்களாயும் உள்ளவர்கள் மகான்களுக்கு தொண்டு செய்தால் நீங்கும். மகான்கள் நேரிடாத பட்சத்தில் பச்சாதாபத்துடன் பாவக்காரியங்களை செய்யாமலும் பாவிகளுடைய கூட்டத்தில் பழகாமலும் திருவருளை சிந்தித்து அவர்கள் தரத்திற்கு ஒத்த தெய்வங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் நீங்கும். எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, கரெக்டாக அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அறிந்து செய்யும் பாவங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அறிந்து செய்யக்கூடிய பாவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். இப்படிலாம் நடக்குதேன்னு சொல்லி நம்ம வந்து பச்சாதாபப்படணும். இப்படிலாம் ஆயிடுச்சே, ஏதோ ஒரு இதெல்லாம் செஞ்சுட்டேனே, அது எதெல்லாம் வருது பாருங்கள். மோகத்தினாலேயோ மறதினாலேயோ அபிமானத்தினாலேயோ அகங்காரத்தினாலோ செல்வ செருக்கினாலேயோ
ஏதோ உணவு பற்றியோ புகழ் பற்றியோ ஏதோ ஒன்று பற்றி நான் வந்து என்ன பண்ணிடுறேன், பாவங்களை செஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த இது வந்துருச்சு, பச்சாதாபப்பட்டு அப்படியே அந்த பெரியவர்கள்ட்ட போய் சொல்லி அவங்க சொல்கிற அந்த வழிமுறைகளை பின்பற்றி அதை செய்கிறதன் மூலமாக பிராயச்சித்தம் செய்கிறதன் மூலமாக அந்த பாவங்களை நீக்கிக் கொள்ளலாம் சொல்கிறாங்க. அது இல்லை அப்படின்னா, அப்படி செய்ய முடியல அப்படின்னா புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அங்கே வசித்து இயன்ற அளவில் அங்கே உள்ளவங்களுக்கு விரயம் அன்னதானம் செஞ்சதுனாலையும் நீங்குன்றாங்க. இதுவும் நேரில் நான் வந்து ரொம்ப வயசானவனாக இருக்கேன், என்னால் சக்தி இல்லை இதெல்லாம் செய்கிறதுக்கான பொருளோ அது நடந்து போகிறதுக்கோ இதோ இல்லை, என்னால் முடியலை, அந்த மாதிரி உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, நாம் பச்சாதாபப்பட்டு பாவ காரியங்களை அப்போ திரும்பவும் மீண்டும் பாவ காரியங்கள் செய்யாமலும் பாவிகளோட கூட்டத்தில் சேராமலும் திருவருளை சிந்தித்து அவர்கள் தரத்திற்கொத்த தெய்வங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் நீங்கும். பாருங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்து, அறியாத பாவங்கள் யாதெனில், அவரே சொல்கிறாங்க, அறிந்த பாவங்கள் நம்மளுக்கு தெரியும், நம்மளே தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்கள். அறியாத பாவங்கள் யாதெனில் நடக்கும் காலத்திலும் நீராடும் காலத்திலும் சயன காலத்திலும் தனக்கு தோன்றாமல் நேரிடும் பாவங்களாம். இது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ குளிக்கிறதுக்காக போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கீழே விழுந்து அங்கே ஒரு எறும்பு ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த எறும்பு அப்படியே அடிச்சுட்டு அப்படியே சிங்குக்குள்ளே போயிடும். நம்ம டபக்குன்னு பார்த்தோன்னு மன பதப்பதைக்கும், ஐயோ அது கவனிக்கலையே, அந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது பாருங்களேன், இப்போ கொசு வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது, அரிக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி நம்போது அப்படியே கையில் பார்த்தீங்கன்னா அடிபட்டு அந்த ரத்தம் அப்படியே அந்த நிறையா நடக்குது. இந்த கொசு வந்து அவ்வளோ இருக்குல்ல, நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலுமே வந்து நம்ம அரிக்குதுன்ட்டு கையை கொண்டு போகும்போது தெரியாமல் பட்டு அப்படியே கொசு இறந்து போயிடுது. அப்போ அதுவுமே ஒரு பாவம் தான். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய பாவங்களில் அறியாமல் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள். இந்த பாவங்கள் வந்து எப்படி நீங்கும்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதை தனக்கு தோன்றாமல் நேரிடும் பாவங்கள் இதன்றி அவை மனத்திற்கு புலப்படாமலும் உண்டாகும். அதாவது இதெல்லாம் தெரிஞ்சு இப்படி நடக்குது, இதேமாதிரி தெரியாமல் கூட இந்த அறியாத பாவங்கள் இருக்கலாம், மனத்திற்கு தெரியாமல் கூட இந்த அறியாத பாவங்கள் நடக்கலாம். இவைகள் யாவும் எப்படி நீங்கும் சொல்கிறாங்க பாருங்கள். இவைகள் யாவும் தினம் செய்யும் ஜபத்தாலும் பாராயணத்தாலும் ஸ்தோத்திரத்தாலும் விருந்து உபசரித்தலாலும் தெய்வம் பராவலாலும் நீங்கும். நாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல இந்த சத்து விசாரம், இந்த மாதிரி கடவுளை பற்றி பேசுகிறது, கடவுளை பற்றி படிக்கிறது, இந்த தெய்வம் பராவல்னு சொல்கிறாங்க, விருந்து உபசரித்தல், தினம் செய்யும் ஜபம், ஜபதவம், கடவுள் சிந்தனை, இந்த மொத்தமாக சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தாலே இந்த அறியாத பாவங்கள் எல்லாம் நம்மளை அண்டாது. ஏன்னா இதெல்லாம் அவரே சொல்கிறாங்க, எவ்வளோ தெளிவாக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள், நம்மளை பற்றி எந்த அளவுக்கு அவங்க படித்து வச்சுருக்காங்க பாருங்கள். எந்தெந்த வழிகளெல்லாம் நம்ம வந்து இந்த தவறான வழிகளுக்கு போகக்கூடாதுன்னு எந்தெந்த எல்லா வழிகள்லையும் போய் அதுக்குண்டான தீர்வு சொல்லிட்டு வராங்க வள்ளல் பெருமான். சரி, அடுத்து பாருங்கள். பிராயச்சித்தம் முதலியவைகள் செய்யாவிட்டால் பாவங்களால் அடையும் கதி என்ன? ஓகே, நான் இந்த மாதிரி மேற் சொன்ன எந்த பிராயச்சித்தமே நான் செய்யலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றாங்க. மனத்தால் செய்யும் பாவங்களுக்கு சண்டாலாதி சரீரம் உண்டாகும். சண்டாலாதி சரீரம்னா காகம் முதலிய அந்த மாதிரி ஒரு பிறவி பிறக்கும், அப்படி பிறவி கிடைக்கும் அப்படின்றாங்க. வாக்கால் செய்த பாவங்களுக்கு மிருகம் முதலான சரீரம் உண்டாகும். சரி, தேகத்தினால் செய்யும் பாவங்களுக்கு மரம் முதலான சரீரம் உண்டாகும். அப்போ உங்களுக்கு தெளிவாயிடுச்சு, 3 பாவங்களுக்கும் 4 நாள் 8 நாள் 12 பாவங்களை சொன்னாங்க. அந்த பாவங்களை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு சொல்கிறாங்க. அதில் அறிந்து செய்யக்கூடிய பாவங்கள், அறியாது செய்யக்கூடிய பாவங்கள் சொன்னாங்க. இந்த பாவங்களையெல்லாம் நாம் செய்யாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அடுத்த பிறவி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இங்கே சொல்லிட்டாங்க. அப்புறம் அதோட கூட இப்போ சொல்கிறாங்க, வேதாந்திகள் பாவம் முதலிய கருமங்களும் புண்ணியம் முதலிய ஏதுக்களும் நமக்கில்லை, நாம் சர்வசாட்சி என்கின்றார்களே, அது என்ன? அதுக்கு பதில், தேக வாசனை, இந்திரிய வாசனை, கரண வாசனை, பிராணவாயுவின் செயற்கைகளால் உண்டாகும் வேறுபாடு முதலிய நன்மைகளில் சலிப்பற்று, ஆகாரம், நித்திரை, பயம் முதலியவைகளில் நாம் சலித்தும் சோர்ந்தும் திடுக்கிட்டும் இல்லாமல்
நிவாத தீபம் போல் விளங்கும் ஜீவன் முத்தர்கள் சமூகத்தில் பாவகிருத்தியங்கள் நடவா, புண்ணியங்களும் பிரயோஜனம் பற்றி செய்யார்கள், பொன்னும் ஓடும் சரியாக காண்பார்கள். அத்தன்மையுடைய நித்திய முத்த சுத்த ஞானதேக சித்தர்களுக்கு பாவ புண்ணியம் இல்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கே தெரியும். இந்த ஜீவன் முத்தர்களுடைய நிலையை சொல்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு நன்மை தீமையோ, அதாவது பொன்னும் ஏடும், பொண்ணை கொடுத்தாலும் சரி, பிச்சை எடுக்கக்கூடிய அந்த ஓட்டை கொடுத்தாலும் சரி, ரெண்டும் ஒன்றுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு பேதம் கிடையாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பாவ புண்ணியம் இல்லை என்றதை அவங்க சொல்ல வேண்டியதே இல்லை, நம்மளுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் அவர்கள் இந்த பௌதீக சரீரத்தில் வசித்தாலும் சரீரமாகிய தத்துவ தாத்வீகங்கள் இப்போது நமக்கு அசுத்த தேகமாயும் அசுத்த பொறியாயும் அசுத்த கரணமாயும் அசுத்த அனுபவமாயும் அசுத்த அறிவாயும் இருப்பது போல் இரா. தத்தப்படத்தை போல் காரியத்தில் இலதாயும் காரணத்தில் உளதாயும் அறிவே வடிவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அழகாய், அறிவே உருவாய், அறிவே உணர்வாய், அறிவே அனுபவமாய், அறிவே அறிவாய் விளங்கும். திருச்சிற்றம்பலம். அருள் நெறி முற்றிற்று. பாருங்கள், எவ்வளோ தெளிவாக கிளியர் கட்டாக சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ அந்த மாதிரி உள்ள நிலையில் பாவ புண்ணியமே இல்லை. எப்போ அவர் சொல்கிற மாதிரி அந்த வேதாந்திகள் சொல்கிறாங்களாமா, பாவம் முதலிய கருமங்கள் புண்ணியம் முதலிய ஏதுக்கள் நமக்கு இல்லை, நான் சர்வசாட்சி என்கின்றார்களே. அப்படின்னா அவங்கெல்லாம் இதெல்லாம் கடந்து வந்தவங்க. அவங்களுக்கு அந்த பேதம் இல்லாத அந்த நிலையில் இருக்கவங்களுக்கு இந்த பாவ புண்ணியங்களே இல்லை அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த காரியம்ன்றதே இல்லை, அந்த அந்த காரணம் தான் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது அந்த காரண உடம்பு தான் இருக்குமே ஒழிய அந்த காரியங்கள் செய்யக்கூடிய அந்த இதில் உள்ள வேலை இல்லை. இதெல்லாம் காரியங்கள் செய்கிற அந்த உடம்பில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள், அந்த இதே இல்லாமல் போகிறதுனால அந்த காரணம் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு நம்மளுக்குள்ள வித்தியாசம் சொல்கிறாங்க பாருங்கள். மேலும் அவர்கள் இந்த பௌதீக சரீரத்தில் வசித்தாலும் சரீரமாகிய தத்துவ தாத்வியங்கள் இப்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, அசுத்த தேகமாயும் அசுத்த பொறியாயும் அசுத்த கரணமாயும் அசுத்த அனுபவமாயும் அசுத்த அறிவாயும் இருப்பது போல் இரா. தத்தப்படத்தை போல் காரியத்தில் இலதாயும், நம்மெல்லாம் இப்போ காரியத்தில் இருந்து தான் இவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகுது. காரியத்தில் இலதாயும் காரணத்தில் உள்ளதாயும், காரண தேகத்தை சொல்கிறாங்க, காரணத்தில் உள்ளதாயும் அறிவே வடிவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அழகாய், அறிவே உருவாய், அறிவே உணர்வாய், அறிவே அனுபவமாய், அறிவே அறிவாய் விளங்கும். இதுதான் இந்த இதில் சொல்கிறாங்க. அருள் நெறின்ற தலைப்பில் மிக தெளிவாக இந்த பாவ புண்ணியங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இவர் சொன்னதுபடி நாம் இந்த பாவங்கள் செய்வதை நாம் முற்றிலும் தவிர்ப்போம். அவர் என்னென்ன பாவங்கள் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நமது வாழ்நாளில் இல்லாதபடி தவிர்ப்போம். அதற்கு வள்ளல் பெருமானின் துணையை தேடுவோம். ஏன்னா எல்லா பாவங்களையும் அந்த பாவங்கள்லாம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணிடணும், இப்போ ஒரு பொறாமையே படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு தெரியும், இப்போ மனசு அப்படியே அந்த பொறாமையில் போய் அப்படியே இது பண்ணும்போது வள்ளல் பெருமானை பண்ணிடணும். அதான் அறிவால் தடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அறிவை உபயோகப்படுத்தி உடனே வள்ளல் பெருமான் பொறுப்பான். ஏன்னா வேறு எந்த வழியிலையும் தடுக்க முடியாது. உள்ளே வந்துச்சுன்னா அது அப்படி நடக்குது இப்படி நடக்குது, நம்மளுக்கு நடக்கலையே, அவன் இப்படி இருந்தால் நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பொறாமப்படக்கூடாது. ஏன்னா அது வரும். இந்த மனசு நம்மளை பாடாப்படுத்தி பொறாமப்பட வைக்கிறது, பயமுறுத்தி விடுறது. உனக்கு இப்படி போச்சு, சின்னதாக ஒன்று வந்தாலே போச்சு, அப்படியாச்சு இப்படியாச்சு, அவன் இப்படி பண்ணிடுவான், உன்னை இதாகிடும் அப்படின்லாம் எல்லாத்தையும் நம்ம போகணும்னா என்ன பண்ணணும், அந்த இறைவனுடைய பொற்பாதங்களை பணிஞ்சாதான் இதில் நம்ம வெளியேற முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களால் தடுக்கவே முடியாது. நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்களேன், அது எப்படி வரும் பாருங்களேன். நீங்கள் நம்ம இந்த கடவுள் சிந்தனையிலே இருந்தாலும் கூடமே அது உள்ளுக்குள்ளே வருது. எப்படி வருதுன்னே தெரில. நம்ம இப்படி இருந்துட்டு அப்படி இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்னைக்கு நடந்த விஷயங்கள் அது உள்ளே ஓடி அது ரிலேட்டடாகவே திங்க் பண்ணிட்டு போகும்.
எதை நம்ம வேணாம்னு நினைக்கிறோமோ அதுதான் உங்களை வந்து உள்ளே வந்து துன்புறுத்துது. அப்போ என்ன பண்ணணும்? அப்படி இருக்கும்போது கடவுளே இந்த மனம் வந்து அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு உள்ளே கொண்டுக்கிட்டு வர்றதுக்கு பல விதத்தில் சூழ்ச்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறாங்க, மாயைன்னு போனதில் பார்த்தோம் பாருங்க. தலைப்பே வந்து மாயை வலிக்கு அழுங்கல். அதுதான் இது எல்லாமே மாயையோட வேலை. நம்ம எப்போ கடவுளை நினைக்காம இருக்கோமோ அப்போ எல்லாம் இந்த மாயை வந்து உள்ளே வந்துடுது. அதுதாங்க விஷயமே. நம்ம தெரியாமல் கொஞ்சம் பாருங்கள், கடவுளை இப்போ கும்பிட்டுட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இப்படி நடந்து அவனுக்கு இப்படிலாம் நடந்துருச்சு, அப்படியே இல்லை நான் தான் இது பண்ணி விட்டேன், அவன் பாருங்கள் பெரிய ஆள் ஆகிட்டான், இப்படி ஆகிட்டான், இதாகிடுச்சு அதாகிடுச்சின்னு சொல்லி அது வந்து உள்ளே வந்து உங்களை வந்து என்ன ஆகுது, உள்ளே வந்து உங்களை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது வர்ற மாதிரி நம்மளுக்கு சிம்டம்லாம் இதில் வரும்போது நம்ம தெரிய ஆரம்பிச்சிட்டு வரும்போதே அந்த மனம் வந்து அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு பலவிதமான இதில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. மாயை வந்து முட்டை வருது. நான் வந்து உங்களுடைய செல்லப்பிள்ளை வள்ளல் பெருமான் சொல்கிறார்ல, என்னை யாருன்னு நினச்சேன், அந்த ஞானசபை தலைவனின் நல்ல பிள்ளை நானேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி நம்ம என்ன சொல்லணும், நான் வள்ளல் பெருமானுடைய செல்லப்பிள்ளை, ஏன்ட்ட வேலையை காமிக்கிறேன்னு சொல்லி அப்படி சொல்லி பாருங்களேன். இந்த இதை வந்து அப்படியே கட் ஆயிரும், அப்ரப்டாக ஸ்டாப் ஆயிரும். இந்த வழியில் தான் இந்த பொறாமையாகட்டும், கோபமாகட்டும், இந்த ராக்காதிகள்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமானதையுமே இப்படி தான் செய்ய முடியும். அப்படி இல்லாமல் முடியவே முடியாது, கஷ்டம். எப்படியா இருந்தாலும் அது உள்ளே வந்து உட்காந்துருது மனம். அதுதான் இது மாயை. அப்போ மாயையை போக்கணும்னா வள்ளல் பெருமானுடைய இதை தான் பிடிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம இந்த சாத்வீக இந்த பயணத்திலே இருக்கும்போது அதெல்லாம் போயிடும், மனம்லாம் அடங்கல். அதனால தான் மனம் இல்லாத நிலைக்கு போகணுன்றாங்க. மனமற்ற நிலைக்கு போனால் தான் கடவுள் அனுபவமே கிடைக்கும். ஸோ இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நாம் மீண்டும் நாளைய வீடியோவில் 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.